இப்போ இங்கேருந்து இப்போ அதிரப்பள்ளி போயிட்டு என்ன பிளான் கேட்டிங்கன்னா, ஸோ பைக்கர்ஸ்க்கு வந்து ஒரு தரமான ஸ்பாட்னு சொல்லுவாங்க வால்பாறை. ஆனால் வால்பாறையை பொறுத்த வரைக்கும் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ சைட் சீன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். ரொம்ப சம்பாதிச்சோம் ஃபேமிலியை பார்த்தோன்னு இல்லாமல் லைஃப்பில் ஒரு டைமாவது நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள். ஒன் டே வந்து சும்மா வால்பாறை இருக்க பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு செகண்ட் டே மார்னிங் வெள்ளனே இந்த ட்ராவல் என்னும் போதையில் அடிமையாகி கொண்டேனா. கைஸ், இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூம் பியூட்டிஃபுல்லான வியூவோட இருந்துச்சு. ஸோ ஒரு ஹால் அண்ட் ஒரு ரூம். ஸோ பால்கனி வியூ பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. ஒரு சூப்பரான வியூவோட இருந்துச்சு கைஸ் இந்த ரூம். ஸோ ஆனால் என்ன ஒன்று, ஒரு பெட்ரூம் தான் இருக்குது இந்த ரூமில். ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸியோடு இருந்துச்சு, கிளாஸி ஜன்னலோட பாருங்கள். ரூம்ல செக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ டே 2 வ்ளாக் வந்து இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை டு அதிரப்பள்ளி. அதாவது டே 1 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ராம்நாத் டு அதிரப்பள்ளி வந்திருப்போம். டே 2 வந்து இங்கேருந்து டு அதிரப்பள்ளி. ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. ட்ராவல் டைம் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் காமிக்குது. ஸோ நம்ம வண்டியெலாம் ரெடி பண்ணி ரூமை செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு 7 o'clock ஆயிடுச்சுங்க. ஓகே, அப்படியே 6 o'clock போல் நம்ம கிளம்பலான்னு பிளான் போட்டோம். ஆனால் நம்ம பசங்களோட அப்படி இப்படின்னு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 7 o'clock வந்து அந்த அதாவது அதிரப்பள்ளிக்கு போகிறதுக்கான டோல்கேட் இங்கேருந்து நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம வால்பாறையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் டோல்கேட் வரும். ஸோ அந்த டோல்கேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் 7 o'clock போல் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதுக்கு ஏற்றப்ப நம்ம ஈக்குவல்ட்டு அந்த டைமிங் அங்கே போயிடுவோம் அப்படின்னு பிளான் போட்டோம். என்னென்னா கிளம்பி வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. எதுக்கு நம்ம வெள்ளன்னு போகலான்னு பிளான் பண்ணுறதுன்னா, வெள்ளன்னு போனோம்னா கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் வந்து நடமாடிக்கிட்டு இருக்குமா, ஸோ கொஞ்சம் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம பிளான் போட்டோம். டயத்து கரெக்டாக நம்ம அங்கே போயிடுவோம் அப்படின்னு. அதோட லேட் ஆயிடுச்சு. ஓகே, அப்படியே இங்கே வந்து ஒரு டீ அடிச்சுட்டு சரி நம்ம அப்படியே ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம் கைஸ். ஸோ நம்ம வால்பாறையில் வந்து இந்த ஜொம் டீன்னு ஒரு கடை இருக்குது, கரெக்டாக நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட, சின்ன பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட. ஸோ இங்கே டீ காஃபி எல்லாமே நல்லா இருக்குது பலகாரங்களாம். அதனால் இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம். நீங்கள் யாராவது வால்பாறை வந்தீங்கன்னா இந்த டீ கடையில் வந்து சாய குடிங்க, டீ காஃபி பலகாரம்லாம் சாப்பிடுங்க, நல்லா இருக்குது இந்த கடையில். கைஸ், டீ சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஸோ டீ சாப்பிட்டு வரதுக்கு ஒரு 1/2 hour கிட்ட ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ அதிரப்பள்ளி தான். ஸோ இங்கேருந்து அதிரப்பள்ளி வந்து 80 கிலோமீட்டர்ஸ் காமிக்குதுன்னு இல்லையா. ஸோ இதுதான் அதிரப்பள்ளி ரோட்ஸ் பாருங்கள், 76 காமிக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வந்து போனதுக்கப்புறம் தான் அந்த டோல்கேட் வரும்னு சொன்னாங்க. அந்த டோல்கேட்டில் நம்ம என்ட்ரி வந்து நம்மளுடைய வெஹிக்கிள் நம்பர் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு டோக்கன் ஒன்று தருவாங்க. ஸோ அந்த டோக்கன் வாங்கிட்டு நம்ம அங்கேருந்து அப்படியே வந்து அதிரப்பள்ளி போயிடணும். ஸோ அந்த டோக்கன் தான் வந்து நம்ம என்ட்ரன்ஸ் அங்கே அதிரப்பள்ளி என்ட்ரன்ஸ் ஆகும்போது அந்த டோக்கன் காமிச்சா நம்ம உள்ளே விடுவாங்க. சோலையார் அணை இங்கேருந்து 21 கிலோமீட்டர்ஸு. காலையில் கொஞ்சம் நல்லா இருக்குங்க கிளைமேட்டு. நேற்று வந்து காலை எப்படி சொல்லணும்னா ரொம்பவும் பெட்டர்னு சொல்ல முடியாது. இங்கே வால்பாறையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிளைமேட் மாறுதுங்க. அப்படியே செகண்ட் ஒரு டைம் வந்து கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகுது. திடீர்னு லைட்டாக மழை பெஞ்சிச்சு, திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்குது, சரியாக நம்ம ஊரில் அடிக்கிற மாதிரி அடிக்குது வெயில். அப்புறம் பார்த்தா திடீர்னு நல்லா அப்படியே கிளைமேட் மாறி அப்படியே மைல்டாக மழை பெஞ்சிச்சு. ஒரு 10 நிமிஷம் பெஞ்சிருக்கோம், அவ்வளோதான். அதிகபட்சம்லாம் பெய்யலை. அண்டு பிளேசஸ் வந்து அவ்வளோவா இல்லை. நம்ம ஆக்சுவலி நம்ம என்னென்னா வால்பாறை இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டே பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம மூணாறு, வாகமானம் இல்லை வேறு ஏதோ ஒரு பிளேஸு ஊட்டியோ எல்லாம் போய் நம்ம நைட்டு ஸ்டே பண்ணும்போது எப்படி இருக்கும் அந்த கூலிங்காக, அந்த மாதிரி இல்லை. ஆனால் அந்த மார்னிங் ஃபீல் கொஞ்சம் நல்லா இருக்குது, நல்லா சில்லுனஸாக சூப்பராக இருக்குது. வியூ தான் இங்கே வால்பாறையை பொறுத்த வரைக்கும் டீ எஸ்டேட்டோட வியூ தான் அருமையாக இருக்கும். பார்த்தீங்களா, எங்கிட்ட பார்த்தாலும் பச்சை பசேன்னு நல்லா சூப்பராக இருக்கும் வியூவு. அந்த தேயிலை எஸ்டேட்டோட அந்த நடுவில் அந்த மரங்கள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பார்க்கறதுக்கு ரொம்ப தரமாகவே இருக்குது. அந்த கால டயத்தில் நம்ம எந்திரிச்சு வெள்ளனே கிளம்புறோம் தெரியுமா, அப்போ ஒரு சில்னஸ் வந்து நம்ம உடம்புல போடும் பாருங்க. ஸோ வேற லெவலாக இருக்குங்க அது. இப்போ இங்கேருந்து இப்போ அதிரப்பள்ளி போயிட்டு என்ன பிளான் கேட்டிங்கன்னா, அதிரப்பள்ளி போயிட்டு அதிரப்பள்ளியிலேருந்து பக்கத்துலேயே ஒரு சின்ன பிரிட்ஜ் ஒன்று இருக்குது போல். ஸோ அந்த பிரிட்ஜை நம்ம கவர் பண்ணிவிட்டு அண்ட் அங்கேருந்து நம்ம நெக்ஸ்ட் அப்படியே வந்து ஊருக்கு போகலான்னு ஐடியாவில் இருக்கும். அண்ட் பக்கத்துலேயே ஏதாவது ஒரு பிளேசஸ் இருந்துச்சுன்னா அதையும் கவர் பண்ணுவோம். வேறு ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு பார்க்கணும்.
நம்ம அங்கே போயிட்டு தான் பார்க்குற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கும். குரங்கணிமுடி, சோலையார் அணை, அதிரப்பள்ளி ஸ்ட்ரைட்டாக போகணுமா கைஸ். வால்பாறையை பொறுத்த வரைக்கும் ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலாக இருக்குங்க. ஸோ சைட் சீன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குன்னு. ஸோ எவ்வளோ தூரம் வேணால் ரைட் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ். அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குங்க அந்த வால்பாறை ரோடு. ஆனால் வியூவுக்கு தான் காசு, தரமாக இருக்குது. ஸோ பைக்கர்ஸ்க்கு வந்து ஒரு தரமான ஸ்பாட்னு சொல்லுவாங்க வால்பாறை. ஆனால் பாருங்க வேற லெவலாக இருக்கு. இதுக்கு தாங்க நான் மார்னிங் எப்பவுமே ரைட் பண்ணுறதுக்கு கிளம்புறது. ட்ரிப்பு போனால் எதுக்கு வெள்ளனை கிளம்புவேன்னா ஒரு காரணத்துக்காண்டி தான். மார்னிங் ரைட் பண்ணுற ஃபீல் இருக்கு சீரியஸ்லி ரொம்பவும் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஆனால் தரமான ஒரு வியூ வாங்கணுக்குள்ள டீக் ஃபாரஸ்ட் போலங்க. இந்த லெஃப்ட் சைடில் அப்படியே மாறுது பாருங்க. அப்படியே அந்த ரோடு போக போக சைடு ஃபுல்லாக தேயிலை தோட்டம் அண்ட் ஒன் தேயிலை ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக அப்படியே லைட்டாக ஃபாரஸ்ட் வர மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கு. ஸோ அதிரப்பள்ளி போய்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தாங்க. பைக்கர்ஸ்க்கு மோஸ்ட் ஃபேவரட் ரோடில் வந்து இந்த அதிரப்பள்ளி ரோடு ஒன்று இருக்குங்க. ஸோ நம்ம வால்பாறை டு அதிரப்பள்ளி இருக்க மோஸ்ட் டேஞ்சரஸ்ட் அண்ட் பைக்கர்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரோடுமே. த்ரில்லிங்கோடு இருக்கும் அந்த ரோடு போகிறதுக்கு. ஃபுல்லாக அந்த ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் வந்து 80 கிலோமீட்டர் இல்லை, ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். இந்த 60 கிலோமீட்டர்ஸ் ஃபுல் ஃபாரஸ்ட் தான். எந்த பக்கமும் எதுவுமே இருக்காது, ஒரு ஸ்டாப் இருக்காது, ஒரு கடை இருக்காது, எதுவுமே இருக்காது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட். அனிமல்ஸ் எந்த நேரத்தில் வேணால் வந்து அட்டாக் பண்ணலாம். வெரி வெரி டேஞ்சரஸ்டான ஒரு ரோடில் வந்து இந்த ரோடுமே இருக்குது. டவர்லாம் சுத்தமாக கிடைக்காதுங்க. ஸோ நமக்கு ஏதாவது ஆச்சுனாலும் ஒன்றுமே பண்ண முடியாது இந்த ரோட்டில் எல்லாம். அதனால் ரொம்ப நம்ம அதிரப்பள்ளி ரோடு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பைக்கோட கண்டிஷன்ஸ் எல்லாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி. ஏன்னா அந்த இடத்துல நின்றோம்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைனில் ஒன்றுமே இருக்காது, கடையும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. யாருக்கா கால் பண்ணால் டவர் கூட இருக்காது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் தான் அது. ஆக்சுவலி இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரப்பள்ளி போகிற வரைக்குமே எங்கேயுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது வைக்கல, ரூல் அதாங்க. செகண்ட் டைம் போகிறேன், ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட இருக்குங்க கைஸ். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ அனிமல்ஸ் வந்து பார்க்க முடியுதான்னு பார்க்கலாம். அதிரப்பள்ளி 70 கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட் சைடில் போட்டுருக்கு பாருங்க. ஊட்டி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 194 கிலோமீட்டருங்க. சொல்கிறேன் வால்பாறை வாங்க பசங்களா, பிளேசஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க, ரைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்க. பிளேஸ் ஒவ்வொரு ரோட்லேயும் நீங்கள் ஒரு ரைட் பண்ணுறீங்களா அந்த இது ஒர்த்தாக இருக்கும், உங்களுக்கு தரமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு சைட் சீன்ஸோட அந்த லைட்டாக மைல்டான கிளைமேட்டோட சூப்பராக இருக்கும். அங்கே வந்துட்டு இப்போ கிளைமேட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் கிளைமேட் நல்லா இருந்தால் இந்த ரோடு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னமும் சூப்பராக தரமாக இருக்கும் உங்களுக்கு ரைட் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் வால்பாறை வர்றீங்கன்னா எந்த ஒரு இதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி மட்டும் வராதிங்க. எப்படின்னா நம்ம இங்கே போகணும், இத்தனை பிளேசஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வராதிங்க. லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ போகிறோமோ அந்த நேரத்தில் நமக்கு என்ன நடக்குது, அந்த ரோடு எப்படி கிளைமேட் மாறுதா, அந்த இடத்துக்கு எப்படி ஃபீல் இருக்குது, அதுதான் மேட்ரு. சைட் சீன்ஸை பாருங்க எப்படி இருக்குன்னு, அட்டகாசமாக இருக்குங்க. ஒரு இடத்துல கூட சரி ஓகே ஆவரேஜாக இருக்குன்னு சொல்கிற மாதிரி இல்லை. சோலையார் அணை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர். பார்க்குற இடம் ஃபுல்லாக வந்து அப்படியே இந்த நல்ல கண்ணுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பார்த்துக்கிட்டே அப்படியே மைல்டாக ரைட் பண்ணலாம். ஸோ நம்ம அதை தான் சொல்கிறேன், அந்த வால்பாறையை பொறுத்த வரைக்கும் பிளேசஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணி வராமல் ரோடு எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரணும். ஒரு 2 டேஸ் பிளான் ஓகேவாக தான் இருக்கும் இந்த வால்பாறை. 1 டே வந்து சும்மா வால்பாறை இருக்க பிளேசஸ் எல்லாம் கவர் பண்ணிவிட்டு செகண்ட் டே மார்னிங் வெள்ளனே எந்திரிச்சு இந்த மாதிரி நம்ம அதிரப்பள்ளி கிளம்பிடணும். பசங்களா எல்லாரும் சும்மா சம்பாதிச்சோம் ஃபேமிலியை பார்த்தோன்னு இல்லாமல் லைஃப்பில் ஒரு டைமாவது நமக்கு பிடிச்ச மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணுறது ஒரு சொல்ல முடியும், எப்படி சொல்கிறது, அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம மைண்ட் செட்டுக்கும் சரி, உடம்புக்கும் சரி, மனசுக்கும் சரி, எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், அன்லிமிட்டட் ஹாப்பினஸ் கிடைக்கிதுங்க அந்த ரைட் பண்ணும்போது. இவங்கெல்லாம் வந்து ஒரு டைம் ட்ராவல் பண்ணாலும் அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. நான்லாம் ஒரு டைம் தான் ட்ராவல் பண்ணேன், அதோட முடிஞ்சிச்சு. இந்த ட்ராவல் என்னும் போதையில் அடிமை ஆகிக்கொண்டேன் நான். அதுலேருந்து வெளியே போக முடியலங்க என்னால். அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டேன் இதுக்குள்ள. ஏன்னா அவ்வளோ ஹாப்பினஸஸ் இருக்குது இதுக்குள்ள, அவ்வளோ ஹாப்பினஸஸ் இருக்குது, அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸஸ் இருக்குது. நம்ம வந்து எவ்வளோ கஷ்டம் கவலைகள் இருந்தாலும் இந்த ட்ராவல் பண்ணும்போது ஒரு செகண்ட் அது அப்படியே மறைஞ்சிருதுங்க. பாருங்கள் இந்த மாதிரி கால டயத்தில் இந்த மாதிரி ஒரு ரோட்டில் நம்ம ரைட் பண்ணும்போது எப்படி இருக்கும் சொல்லுங்கள். நம்ம மனசுக்கும் சரி நம்ம மைண்டுக்கும் சரி எப்படி இருக்கும் நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸு. நான் கொஞ்சம் எம்மாம மிஸ்டேக் தான், ஏறி வளைஞ்சிருக்கணும். காரணம் நீங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம பெண்டு வரும்போது ஏறி தான் வளையணும், நான் டக்குன்னு ஒட்டி வளைஞ்சிட்டேன். இப்போ நீங்களே யோசிங்க, இப்போ எப்படின்னா இந்த ரோட்டில் கால் டயத்தில் இந்த மாதிரி ஒரு வியூவில் நம்ம ரைட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ இப்போ நான் ரைட் பண்ணுறேன், அதை நீங்கள் அப்படியே மாற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த இடத்துல ரைட் பண்ணுறீங்க, உங்களோட மனநிலை எப்படி இருக்கும், எவ்வளோ ஹாப்பினஸாக இருக்கும், அப்படி தரமாக இருக்குங்க. நான் வேறு லெவல். மாஷா அல்லா. இவரங்க ஒரு குட்டி மசீது இருக்குங்க எனக்குள்ள, நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமம் தானே இது. நம்ம வால்பாறையிலேருந்து தள்ளி வந்துட்டோம் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட. அந்த இடத்துல இந்த ஒரு சின்ன மசீதை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு சின்ன கிராமம் தான் இது. கிராமத்தில் அந்த மசீது இருக்கு, சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு உண்மையாவே. மழை வருதுங்க, வேற லெவலாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். நல்லா மழை வருதுங்க. கேமரா வந்து நமக்கு வாய்ஸ் கொடுக்கறதுனால வந்து என்னன்னா
வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாய்ஸ் இல்லாமல் போனால் தான் வாட்டர் ப்ரூஃபு. ஸோ நான் அதனால் கொஞ்ச நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. இப்போ நார்மலாக வந்து ஒரு வீடியோ ஷாட் மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள். இந்த லைட்டான மழை பெய்யறதுனால ரைட் பண்ணுறதுக்கு வேறு லெவலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பூஸ்டன் எனர்ஜி கிடைக்குதுங்க நமக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப பெரிய ரெயின் பெஞ்சிருந்தால் கூட வந்து ஒரு மாதிரி லைட்டாக எரிச்சலாக இருக்கும். ஆனால் இந்த லைட்டாக அந்த மலை சாரில் அப்படியே லைட்டாக பெஞ்சிட்டே இருக்கா. ஸோ அதில் நம்ம ரைட் பண்ணுற ஃபீல் இருக்குது, அது உண்மையாகவே வேறு மாதிரியான ஒரு ஃபீலு. ஸோ அது வந்து பைக்கர்ஸ்க்கு தான் அதோட ஃபீலிங்ஸ் தெரியும். அந்த அளவுக்கு இருக்குது, ஒர்த்து, செம ஒர்த்து. ஐயோ, இந்த வியூ மட்டும் பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குன்னு. வேறு மாதிரி தரமாக இருக்குது அந்த ஒரு பிரிட்ஜோட வியூ. லெஃப்ட் சைடில் அந்த மவுண்டென்ஸு, லைட்டாக அந்த ரிவர் கிராசிங் அங்கிட்டு. ஸோ பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இருக்குது, தரமாக இருக்குது. இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ் நிறையா வருதுங்க இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோட்டில். ஒவ்வொரு இடத்தையும் இந்த மாதிரி வியூலாம் அப்படியே பார்த்துட்டே ரைட் பண்ணுறதுக்கு வேறு மாதிரி தரமாக இருக்குது. ஆனால் எவ்வளோ தூரம் வேணும் ரைட் பண்ணலாம் போலங்க, அந்த மாதிரி ஒரு பூஸ்டிங் எனர்ஜிங்க. ஸோ நாங்கள் ரொம்பவும் ஸ்பீடாக போல் ஒரு 40 to 50 தான் மெயின்டைன் பண்ணுவோம். ஆனால் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுவோங்க. தரமாக இருந்துச்சு ஒவ்வொரு இடமும் பார்த்துக்கிட்டே ரைட் பண்ணுறதுக்கு. அந்த வியூனஸும் சரி, அந்த லைட்டாக மழை பெய்யறதுக்கு அதுக்கும் சரி, இப்படியே ரைட் பண்ணுறது தரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுவாங்க இதில். காய்ஸ், இதுதான் சோலையார் அணையோட டாப் வியூவு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பைக்கு உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க போல் இப்போதைக்கு அலோவ் பண்ணுறாங்களா இல்லை எப்போயுமே அலோவ் பண்ண மாட்டாங்களான்னு தெரில. அந்த கேட் க்ளோஸாக இருந்துச்சு. ஸோ ஆட்கள் தான் கொஞ்சம் போய் உள்ளே போய் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களுமே எங்கேயுமே சரி நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து டைம் லேட் ஆகிருமே அப்படிங்கிறதுனால அப்படியே ரன் பண்ண ஆரம்பிச்சோம். அப்படியே போயிட்டு இருந்தோம். வியூ தான் பார்க்க தரமாகவே இருந்துச்சு. அப்படியே ரன்னிங்லேயே எல்லா வியூவையும் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே அப்படியே ரைட் பண்ணிட்டு போயாச்சு காய்ஸ். அப்படியே நம்ம மாப்பிள்ள ஒருத்தன் வரும்போது என்ன பண்ணிட்டான், ஒரு பெரிய ஸ்பீக்கர் எடுத்துகிட்டு வந்துட்டான். ஸோ எல்லோரும் ரூம்லையோ இல்லை இருக்கிற இடத்துலையோ சாங் வச்சு கேட்டு போவோம். நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பைக்லேயே சாங் வச்சு கேட்டு போனோம். போகிற வர ஆளுக்கு ஃபுல்லாக எங்களை தான் லுக் விடுதுங்க. தரமான ஒரு ஃபீல் இருந்துச்சு அது ஒன்று. நீங்கள் எங்கேயாவது ட்ரிப்பு போகிறீங்கன்னா, ஒரு ஆள் 2 பேர் ஆள் போகிறதுனா பிரச்சனை இல்லை. ஸோ நிறைய ஒரு 5-6 பேர்கிட்ட போகிறீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துகிட்டு போங்க. ஸோ அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து வைப்பை கூட்டுது. ஒவ்வொரு இடத்துலையுமே நீங்கள் இந்த மாதிரி பாட்டை போட்டு போகிறனால நல்லா வைப்பாக இருக்குது. ஸோ நம்ம வைப்பாக வர்றது இல்லாமல் நம்ம கூட வர்றவங்க, ஸோ பக்கத்தில் இருக்கவங்க, எவுத்தாப்பில் வரவங்க எல்லாம் சேர்ந்து வைப்பாக வராங்க. இதுதான் வந்து சோலையார் அணையோட பாட்டம் வியூவு. எங்கேயுமே நாங்கள் நிற்கல. சோலையார் அணையில் சுத்தமாக தண்ணியே வரலங்க. இந்த பிரிட்ஜு கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. நமக்கு மூணாறுலேருந்து கொச்சின் போகிற ரோட்டில் இந்த மாதிரி தான் ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஸோ பார்க்க அதே மாதிரி இருந்துச்சு. இழுத்தடிச்சான் ஜீவாவா? நீங்கள் இழுத்தடிச்சான் ஜீவாவா? ஓகே காய்ஸ், இங்கே தான் ஒரு சாப்பாடை போட்டுட்டு கிளம்பிட்டோம். அதிரப்பள்ளி இங்கே 59 கிலோமீட்டர்ஸ். போவோம். சமைச்சு இருக்குங்க. அடி மழை வருது. எனக்கு மாற தெரியாதா? அடிக்க எப்படி
அப்படியே சோலையார் அணையிலே சாப்பிட்டுட்டு ஒரு 500 மீட்டர் வந்திருப்போம். பார்த்தீங்கன்னா ஹெவி ரெயின் ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் வேறு ரெயின் கவர் எதுவுமே கொண்டுட்டு வரல யாருமே. அதோட அணுக்குள்ளேயே இருந்த கடையில் ஒரு ரெயின் கவர் வாங்கிட்டு, இந்த ரெயின் கவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் 100 ரூபா வந்துச்சு. ஸோ அதோட வாங்கிட்டு அப்படியே எல்லாம் ரெயின் கவர்லாம் மாட்டிக்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோன்னா அந்த கிளைமேட் இன்னும் கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு. அப்படியே நெருங்க நம்ம அதிரப்பள்ளி நெருங்க கிளைமேட் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் ரைட் பண்ணுறதுக்கு இன்னும் சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் ரொம்ப ஸ்பீடாக போகாதனால எங்களுக்கு வந்து அந்த மழை வந்ததுமே எப்படின்னா ஒரு இதுவாக தெரியல, நார்மலாக தான் இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நார்மலான ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணிட்டோம். 40 to 50, 40, 35 அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ரைட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு ரைட் பண்ணுறதுக்கு. அப்படியே மைல்டாகவே ரைட் பண்ணிட்டு போனோம். நல்லா இருந்துச்சு கிளைமேட் பார்க்குறதுக்கு, அதுக்கும் செம்ம ஃபீல். ஆனால் நார்மலாக லோ ஸ்பீடில் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் போகும்போது நார்மல் ஸ்பீடில் இந்த மாதிரி மழை பெய்யும்போது ரைட் பண்ணுறது நல்லாயிருக்கு, தரமாக இருக்குது. ஆனால் வியூவை பார்த்துக்கிட்டே அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே போகிறது நல்லாயிருக்கு. அதே மாதிரி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இந்த விலாக்லாம், நம்ம வந்து வால்பாறை டு அதிரப்பள்ளி 78 கிலோமீட்டர்ஸ் டீக் ஃபாரஸ்ட் அப்படி இப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா உண்மை என்னென்னா அந்த ஃபாரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 48 to 50 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தாங்க இருக்குது. நம்ம வந்து நார்மலாக வந்து அந்த ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வந்து நார்மல் ரோடு தான். இப்போ நம்ம ரைட் பண்ணி வரோமே இந்த ரோடு தான். அந்த ஃபாரஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம வால்பாறையிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரணும். அதாவது 18-20 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ரைட் பண்ணி வந்தால் தான் இங்கே வந்து அந்த செக் போஸ்ட் வரும். இந்த செக் போஸ்ட்டில் நம்மளுடைய என்ட்ரியை வந்து நம்ம வெஹிக்கிள் நம்பர், எத்தனை வெஹிக்கிள் வந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இங்கேருந்து நம்ம போகிறது தான் அந்த ஃபாரஸ்ட்டு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 48 to 50 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். இதுதான் அந்த செக் போஸ்ட்டு, பார்த்துக்கோங்க. இந்த செக் போஸ்ட்டில் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளோட வெஹிக்கிள் நம்பர் எல்லாத்தையும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஒரு டோக்கன் ஒன்று தருவாங்க, அதை ஒரு ரிசிப்ட் மாதிரி. இந்த ரிசிப்டை வாங்கிக்கிட்டு நம்ம வந்து அங்கே ஒரு அதிரப்பள்ளியில் வந்தோம் இதே மாதிரி ஒரு செக் போஸ்ட் வரும், அங்கே போய் நம்ம இது கொடுக்கணும். ஸோ இந்த டைமிங் ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால இந்த vlog வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம vlog இதோட பார்ட் 2 வந்து இங்கேருந்து அதிரப்பள்ளி போகிறது அப்படியே எல்லாமே வரும். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி அதிரப்பள்ளியில் ட்ராவல் பண்ணியிருக்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு அதோட ஃபீலிங்ஸு, ரைட் பண்ண அனுபவங்கள்லாம் என்ன எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பார்ட் 2ல் பார்க்கலாம் guys. See you again. சோலையார் டேம் இருந்துச்சு. ஸோ சோலையார் டேம்கிட்டே சாப்பிட்டுட்டோம். சோலையார் டேம்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை, காஞ்சி போய் கிடக்குது. ஸோ செகண்ட் டைம் இந்த ரோட்டில் வர்றேன். ஃபஸ்ட் டைம் வந்தப்போ இந்த கிளைமேட் இல்லை, எப்படின்னா கொஞ்சம் வருஷமாக நார்மலாக சும்மா சொல்கிறாங்க வால்பாறை டு அதிரப்பள்ளி ஹேவன்னு. அப்போ சவுண்டுக்கும் அந்த பெட்ஸ் அந்த ஒவ்வொரு பூச்சிகளோட சவுண்டு இருக்குல்ல, அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். காய்ஸ் யானையை பார்த்தாச்சுங்க இங்கே.